கைஸ் நான் மதன். நம்மளோட லாஸ்ட் ட்ராவல் பார்த்துருப்பீங்க. ஸோ திருச்சியிலேருந்து ஊட்டி வரைக்கும் ஹில்ஸ் கிங் 2.1 ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு எந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டிப்போலேருந்து கோயம்புத்தூர் உப்ளிப்பாளையம் டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஜாக்வார் ஜெட்டுங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய ஒரே வண்டிங்க நம்ம கோயம்புத்தூர் உப்ளிப்பாளையம் டிப்போலேருந்து. ஸோ அது எப்பேற்பட்ட ரூட்டை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை தாம்பரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வீக்லி 4 டேஸ் மட்டும்தான். 2 டேஸ் கோயம்புத்தூர்லேருந்து, 2 டேஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்துங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் சண்டேவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுவே சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் மண்டேவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 480 கிலோமீட்டர் ஒரே வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது நார்மல் 3x2 நார்மல் வண்டி தாங்க. ஸோ நியூவாக BS6 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி BS4 ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்மளால் முடியல. பட் இன்னைக்கு BS6ல ட்ராவல் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வண்டி வந்து போய் பார்த்துட்டு இன்டீரியர் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உக்கடத்துலங்க. ஸோ உக்கடத்துலேருந்து காந்திபுரம் போயிட்டு நம்ம வண்டி இன்டீரியர் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நம்ம ட்ராவலுக்குள்ளே போகலாங்க. ஸோ என் டு என் கவர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ராவலுக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தை ரீச் பண்ணிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிங்க. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வெள்ளி சனி ஞாயிறு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை நைட் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து வெள்ளிக்கிழமை நைட் சென்னையிலேருந்து எடுப்பாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து எடுத்து திங்கக்கிழமை நைட்டு மறுபடியும் வந்து சென்னையிலேருந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வண்டியோட ஷெடியூல் 4 டேஸு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் தப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு சாரிங்க. ஸோ நம்ம ஜாக்வார் ஜெட் இதாங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய புது BS6 ஜெமினி கோச் வண்டிங்க. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. கைஸ் நம்ம ஜாக்வார் ஜெட்டோட கேபின் வம்சை பாருங்கங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. கேபினில் அந்த மாலை, அந்த புல்மேட்டு, அது போக பேசஞ்சரில் உட்காந்து ட்ராவல் பண்ண மாதிரி அந்த கியர் பாக்ஸ் மேலே பாருங்கள் சீட்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. கைஸ் நம்ம ஜாக்வார் ஜெட்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:45ங்க. கரெக்டாக 10:45க்கு இங்கேருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து. லைட் பண்ணாமல் இருந்துருப்பாங்க. எப்படி கூட பரவாயில்ல.
கைஸ் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:15. ஸோ நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா 10:45 கோயம்புத்தூர் காலையில் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15. கோயம்புத்தூர்லேருந்து நிலம்பூர், அது NH 544 எர்ணாகுளம் சேலம் பைபாஸில் நம்ம ட்ராவல். ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ட்ராவல் பைபாஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours பக்கம் நம்ம பைபாஸ்லேயே தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம வண்டி சேலம் என்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் பேசஞ்சர் கம்மியாக இருக்கிறதுனால சேலம் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு என்ட்ரி போட்டு கிளம்பிடுவாங்க அப்படியே. கைஸ் நம்ம ஜாக்வார் ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸே டஃப் கொடுக்குற மாதிரி கலர் லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் பேக் சைட் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. கைஸ் பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக கேப் விட்டு மீடியமாக அழகாக பண்ணியிருக்காங்கன்னா இந்த கலர் லைட் செட்டிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இல்லாமல் அங்கங்கே கேப் விட்டு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. கைஸ் நம்ம ஜாக்வார் ஜெட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இந்த கலர் லைட்டுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கைஸ் நம்மளோட ட்ராவலோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வண்டி எந்தெந்த ஸ்டேஜை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம், விழுப்புரம், சென்னை மட்டும்தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ அவினாசிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸில் ட்ராவல் பண்ணுறோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:45. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி பைபாஸுங்க. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:45 பவானி பைபாஸை தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க.
டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. ஸோ கரெக்டாக சங்ககிரி பைபாஸ்லாம் மாடல் கோசம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி அப்படியே தெரியும் பாருங்க, ஜாக்வார் ஜெட். ஸோ கரெக்டாக 1 மணி அப்படி நம்ம ட்ராவலில் டீயை குடிச்சிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ராவலோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, ஸோ நம்ம வண்டியோட புக்கிங் நாளைக்கு காமிக்கல சென்னையிலேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது சென்னைக்கு போகும்போது தாம்பரம் வரைக்கும் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ டிராப்பிங் மாத்திரம் போர்டிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு கீழாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வண்டியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்குங்க. நாளைக்கு 5 வண்டி போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் டிஎன்எஸ்டிஸே வந்து சென்னை டு கோயம்புத்தூருக்கு வந்து 5 வண்டி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 1:20. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நம்மளுக்கு வந்து டீ பிரேக் கொடுத்தாங்க. ஸோ மறுபடியும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சங்ககிரி பைபாஸ்லேருந்து 1:20க்கு நம்ம ட்ராவல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. நம்ம சேலம்ல என்ட்ரி ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 2. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண ரோட்லேயே ரைட்லேயே போனோம்னா சென்னைக்கு போகலாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்கிறனால லெஃப்ட் எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் என்ட்ரி போட்டு வந்து மறுபடியும் இந்த ரோட்டில் ஜாயின் பண்ணி சென்னைக்கு ட்ராவல் பண்ணுவோங்க. கைஸ் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற ரூட்டில் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர், மைசூரெல்லாம் ரீச் பண்ணலாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:15. கரெக்டாக நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டாக ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:20. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு 2:15 வந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தாங்க. ஸோ 5 நிமிஷத்தில் பேசஞ்சர் ட்ராப் பண்ணிவிட்டு போட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க சென்னை பார்த்து.
ஸோ கைஸ் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 2:40. ஸோ நம்ம 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை வழியாக வந்து சென்னை பைபாஸை கனெக்ட் பண்ணுறாங்கங்க. கைஸ் நம்மளுக்கு பக்கத்து ட்ராக்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ண எஃப்இசிசி BS6 சீட்ரு கம் ஸ்லீப்பருங்க. ஸோ குருவாயூர் டு பாண்டிச்சேரி ஆப்ரேட் பண்ணுறாங்க வண்டிங்க. ஸோ அதுலேயும் ஒரு நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணிங்க. வாங்க கள்ளக்குறிச்சியில் வாங்க. கள்ளக்குறிச்சி வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 மணி ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா தாம்பரம் போகிறதுக்கு 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எந்த டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். கள்ளக்குறிச்சி இறக்கிங்க பாருங்க, டவுன் பஸ் இருக்கு. காய்ஸ் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:20ங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த மோட்டல் பிரேக் போடுறாங்க கள்ளக்குறிச்சி பைபாஸ்லைங்க. ஸோ நான் 2-3 ட்ராவலில் சொல்லியிருக்கேங்க. ஸோ நம்ம ட்ராவலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம TNSTC பஸ்ஸஸ் தனசேகரனா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ராவல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. டிரைவரனா கண்டக்டர்னா ஸோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பார்ட்னர் TNSTC பஸ்ஸஸ் தனசேகரனா இருக்கனால இந்த ட்ராவல் ரொம்ப ஹாப்பியாக போகுதுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:20ங்க. ஸோ அடுத்து நம்ம டீ பிரேக் கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில். ஸோ அப்படியே டீயை குடிச்சிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வாங்க போகலாம். போக்குவரத்து கழகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது.
டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணிங்க கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம எங்கே ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையே ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவல் நைட்டு 10:45 ஸ்டார்ட் ஆனது. இப்போ மார்னிங் 5 மணி ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 6:45 மணி நேரத்தில் நம்ம உளுந்தூர்பேட்டையே ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:35ங்க. ஸோ நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா நைட்டு ஆரம்பிச்சுட்டு 10:45க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சுங்க மணி. இனிமேல் நம்ம ட்ராவல் போயிட்டு தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் பக்கம் வந்துட்டோங்க. உளுந்தூர்பேட்டையில் தாண்டி விழுப்புரம் பக்கம் வந்துட்டோம். அதனால் எப்படியும் வந்துட்டு 8 மணி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. 8:30 கிட்டத்தட்ட 3 hours பக்கம் நம்ம இன்னுமே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45ங்க. ஸோ நம்ம இப்போ எந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் நைட்டு 10:45 ஸ்டார்ட் ஆனதுங்க. ஸோ கடைசியாக 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ரீச் பண்ணியிருக்கோங்க.
செம்பருத்தி இட்லி திருப்பி பாரம் இருக்கிறேன். கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 4th இந்த பஸ் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பேஸ் விட்டு போகாமல் இருக்கேன். அது என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி இன்னொரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணுறதுனா அந்த பைக் தனி கிடைக்குங்க. அதுவும் வந்து நம்ம வண்டி இன்னொரு வண்டி சடனாக ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது அது தனி ஃபீல் கொடுக்கும் பாருங்கள். அது வேறு லெவலாக இருக்குங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:15. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே ரீச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி கோயில், அதாவது மேல்மருவத்தூரை வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக மேல்மருவத்தூர் வர்றதுக்கு 8.5 மணி நேரங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:15. ஸோ அப்படியே கொஞ்சம் லேசான மழையோட நம்ம ட்ராவல் போயிட்டுருக்கு. ஸோ சென்னைக்கு போகிறக்குள்ள மழை வருதா இல்லை மழை வராமல் போகுதான்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணிங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் நேற்று நைட்டு 10:45 ஸ்டார்ட் ஆனது. ஸோ இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு நம்ம சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கமே வந்துட்டோங்க. ஆனாலும் நம்ம டிக்கெட்டோட ரேட் என்னன்னு இன்னும் பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நம்ம வண்டியெலாம் புக்கிங் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 470 480 வருங்க. அதுவே புக்கிங் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா 450 தாங்க நம்ம வண்டியில் கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு.
கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 8:30க்கு கீழம்பக்கத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:45க்கு ஆரம்பிச்சது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணிங்க. ஸோ கிட்டத்தட்ட 9:45 மணி நேரத்தில் நம்ம கீழம்பக்கத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. கைஸ் நம்ம ட்ராக்கோட பக்கத்து ட்ராக்ல ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க எம்டிசியோட லோ ஃப்ளோ நான் ஏசி இவி எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. கைஸ் ஃபைனலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:45 கரெக்டாக எனக்கு நைட்டு 10:45 நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு காலையில் 8:45 நம்ம சென்னை தாம்பரத்தை ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக 10 மணி நேரத்தில் நம்ம ஜாக்வார் ஜெட்டில் சென்னை தாம்பரத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. கைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம 10 மணி நேரத்துக்கு அப்புறம் சென்னை தாம்பரத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 10:45 ஸ்டார்ட் ஆன ட்ராவல் இன்னைக்கு காலையில் 8:45 நம்ம ட்ராவல் முடிஞ்சிச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிருக்கு சென்னை தாம்பரத்தை ரீச் பண்ண. ஸோ அது நம்ம எந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 3x2 நம்ம கோயம்புத்தூர் உப்பிலிப்பள்ளி டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஜாக்வார் ஜெட்டில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஃபுல் எண்ட் டு எண்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ட்ராவல் முடிஞ்சுங்க. எப்படி இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.